ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலியில் உள்ள ஹனித் சிட்ரான் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2025 நியூவாக லான்ச் ஆயிருக்கு சிட்ரான் C3 ஏர்க்ராஸ். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்க்ராஸில் எக்ஸ் அப்படின்ற வேரியண்ட்டும் மாடல் வந்திருக்கு. பட் நம்ம ஷோரூம் போனப்போ நமக்கு எக்ஸ் வேரியண்ட் கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம C3 ஏர்க்ராஸ் தான் பார்க்குறோம், நியூ ஏர்க்ராஸ் 2025 மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடும் இருக்குது. அதிலே 1.2ல் வந்து டர்போ பெட்ரோலும் இருக்குது. டர்போ பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் வந்து டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேரியன்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம கையில் இருக்குது டியூல் டோன் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் 1.2 டர்போ தான் நம்மகிட்ட இருக்குது. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as 115 Nm டார்க் ஜெனரேட் பண்ணுது. டர்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் சப்ளை பண்ணுறாங்க. ஒன்று மேனுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 109 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as 192 Nm டார்க் ஜெனரேட் பண்ணுது. அந்த டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இது மட்டும் டார்க் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 205 Nm டார்க் ஜெனரேட் பண்ணுது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 19 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க ஏரியா நார்ம்ஸ் படி. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் 5 சீட்டர் வேரியண்ட்டில் வந்து நியர்லி ஒரு 430 லிட்டர்ஸ் புட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. 7 சீட்டரில் வந்து உங்களுக்கு வந்து 3 ரோஸ்மே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 40 லிட்டர்ஸ் கிடைக்கும். தேர்ட் ரோ ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 411 லிட்டர்ஸ் கிடைக்கும் புட் ஸ்பேஸு. ப்ளஸ் இந்த காரில் வந்து பேஸ் வேரியன்ட்ஸ்லேருந்து இப்போ 6 ஏர் பேக்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த நியூ மாடல் எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா கொடுக்குறாங்க. பட் இந்த வேரியண்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுக்குறாங்க, வயர்லெஸ் சார்ஜிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. பட் இதில் இந்த ரெயின் சென்சிங் வைப்பர் வந்து அவங்க எலமெண்ட் ஃபிட் பண்ணல ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீனில். பட் நல்ல ஏரோடைனமிக்கான ஒரு ப்ரெசன்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா போல்டாகவும் இருக்குது, அக்ரெசிவாகவும் இருக்கும் அந்த ஃப்ரண்ட் பேனட். அதில் ஷார்ப் லைன்ஸோட ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு அந்த பேனட் கீழே அப்படியே அவங்க LED DRLs கொடுத்துருக்காங்க, 2 ஸ்ட்ரைப்பில் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லோகோ வந்து அந்த சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அழகாக, சிட்ரான் லோகோ. அதில் உங்களுக்கு வந்து கிளாசி பிளாக் அண்ட் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஹாலஜன் ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான கிரில் as well as வைடான ஏர் டேம்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது. நல்ல ஒரு SUV-க்கான ஸ்டாண்ட்ஸை அழகாக கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த கார் மொத்தத்திலே ஃப்ரண்ட் வியூ வந்து பார்க்கும்போது ரொம்ப அக்ரெசிவாகவும் போல்டாகவும் SUV-க்குள்ள சூப்பரான ஒரு ஸ்டாண்ட்ஸை கொடுத்து செம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க சிட்ரான்லேருந்து. ப்ளஸ் இந்த காரோட டயர் சைஸ் பற்றி பார்க்கலாம். 215/60 R17 கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸில். ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்கில் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் வந்து ட்ரம் பிரேக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் கொடுக்கல இந்த சிஸ்டம், அதில் இந்த காரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடல் இது எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த பிரேக்கிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் பம்பர் கிளாடிங், வீல் ஆர்ச் கிளாடிங், சரௌண்ட் த பாடி கிளாடிங், அப்படியே ரியர் வீல் ஆர்ச் அண்ட் ரியர் பம்பர்லேயும் உங்களுக்கு கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஃப்ளாட் டைப் டோர் ஹேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதான் ஆச்சரியமாக இருக்குது. அதில் வந்து டோர் கலர் பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டபுள் as well as retractable ORVMs, அது glossy black ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதில் 10 டிகிரிஸ் அவைலபிளாக இருக்குது. மேட் பேக் ஃபினிஷில் A பில்லர், மேட் பிளாக் ஃபினிஷில் B பில்லர். அதுக்கப்புறம் அந்த C பில்லர் வந்து ரொம்ப வைடாக இருக்குது. பட் குவார்டர் கிளாஸ் கொடுக்கல. குவார்டர் கிளாஸ் சைடு லைட்டாக கொடுத்துருக்காங்க. ரியர் எண்டில் அழகாக அந்த ரியர் விண்ட்ஷீல்டோட அழகாக ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் சைடு லுக் பார்க்கும்போது நல்ல ஒரு SUV-க்கான ஸ்டாண்ட்ஸை வந்து நல்லா எலிவேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது டியூல் டோன் கலர்னால உங்களுக்கு வந்து ரூஃப் வந்து உங்களுக்கு பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டிகிரேட்டடாக. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ரியர் எண்ட் ஆஃப் த ரூஃபில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் ஒரு ஷார்க் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது க்ரூட் ரூஃபாக இல்லைனாலும் பட் 2 சின்ன க்ரூஸ் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் போகுது. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு நல்ல வைடான ரியர் ஸ்பாய்லர், ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் டிஃபாகர், வாஷ் வைப்பர் எல்லாமே கொடுத்து நல்லா சூப்பர் ப்ரீமியமான ஒரு ஃபீச்சர் பேக் காராக கொடுத்துருக்காங்க. ஒரு LED டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாசி பிளாக் லைன் ரன் ஆகுது. அது கீழே அப்படியே சிட்ரான் லோகோ அண்ட் சிட்ரான் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குங்க இந்த காருக்கு. ஏர்க்ராஸ் பேட்ஜிங் வந்து சென்டரில் அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பூட் லீட்டில். நெக்ஸ்ட் இந்த காரோட ரியர் பம்பரோட லோவர் போர்ஷன் ஏரியாவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம், என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். லோவர் போர்ஷன் ஆஃப் ரியர் பம்பர் வந்து உங்களுக்கு டியூல் டோன் எஃபெக்ட்டில் பாடி கலர் அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அதில் தான் நம்பர் பிளேட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட்டோட பேட்ஜிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ரியர் கேமராவை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குங்க. ப்ளஸ் இந்த பம்பருக்கு லோவர் போர்ஷன் ஆஃப் ரியர் பம்பர் கீழே வந்து ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்டர் த பாடி ஸ்பேர் வீல் கிட் மாட்டியிருக்காங்க. அதுவும் ரொம்ப டீசெண்டான ஒரு ஸ்பீச் தாங்க. ப்ளஸ்
அண்டர் த சேசிஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ரேஷன் ஸ்கீம் என்ஹான்ஸ் பண்ணும். ப்ளஸ் 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் வந்து ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. ஒரு 6 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே டோர் பேனலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. சின்ன சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டோர் ஹேண்டில்ஸில். அதில் ஒரு ஆம்ரெஸ்ட் மாதிரி கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், லம்பா சப்போர்ட், அனதே சப்போர்ட் எல்லாமே கொடுத்து இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ்டோட செம்ம ப்ரீமியமான டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு கேபின் லைட் கொடுத்துருக்காங்க. 10.2 inch டச் ஸ்க்ரீனோட வித் ஜிபிஎஸ் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல், க்ரூஸ் கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க. செம்ம ப்ரீமியமாக இருக்குங்க. ஃபுல் பிளாக் அண்ட் பீச் இன்டீரியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாகவும் அவ்வளோ சங்கியாகவும் அவ்வளோ அட்டகாசமாகவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரியர் டோர்ஸும் நல்ல வடு ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், பேசஞ்சருக்கு தனியாக ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வித் கிராப் ஹேண்டில்ஸோட கொடுத்துருக்காங்க. அதில் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வைடாக இருக்குது, ரீக்ளைனபிளாக இருக்குது. அதில் உங்களுக்கு 2 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனி கேபின் லைட்ஸ், ரூஃப் மவுண்டட் ஏசி, அதிலே கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. செம்மையான ஒரு அட்டாச்மெண்ட்டுங்க, பாருங்கள் சான்ஸே இல்லை. ப்ளஸ் இதோட தேர்ட் ரோ பாருங்கள். தேர்ட் ரோவில் 50-50 ஃபோல்டபுள் 2 சீட் கொடுத்துருக்காங்க. 2 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸோட கொடுத்துருக்காங்க. பிபிஎல் இன்சைட்லாம் பாருங்கள் 6 ஏர் பேக் வேரியன்ட்ஸ்னால உங்களுக்கு ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ரியர் சீட் தேர்ட் ரோ வரைக்கும் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை. கர்டன் ஏர் பேக்ஸ், ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே IRVM, அது கீழே 10.2 inch டச் ஸ்க்ரீனோட வித் ஜிபிஎஸ் நேவிகேஷன், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ் சார்ஜிங், லெதர் ராப் கியர் நாப். அது போக வந்து டிரைவர் சீட் ஆர்ம் ரெஸ்ட், அதுவும் சாஃப்ட் டச் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அது கீழே ஏசி வென்ட்ஸ் வித் சார்ஜிங் போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. அது செம ப்ரீமியமான ஒரு ஃபீச்சருங்க. நல்ல லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கேபினாக கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோ. ஆஸ் வெல் அஸ் இதோட டேஷ்போர்ட் பற்றி பார்க்கணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏசி வென்ட்ஸ்லாம் பார்க்கணும் ரொம்ப சங்கியான ஒரு டிசைனில் இருக்குது. சிட்ரான்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் கார் மேக்கர் எப்பயுமே அந்த சங்கியான டிசைனில் வந்து அவங்க பேர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அது நிறைய மெட்டாலிக் இன்சர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நிறைய க்ளாசி பிளாக் லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் டாப் எண்டில் வந்து ஒரு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேபின் லைட்ஸ் IRVM கொடுத்துருக்காங்க. 10.2 inch ஸ்க்ரீன் ஆடியோ, அது கீழே ஒரு சிங்கிள் சோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், இது வயர்லெஸ் சார்ஜிங், லெதர் ராப் கியர் நாப், கப் ஹோல்டர்ஸ். அது போக உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஆர்ம் ரெஸ்ட், அதுலேயே உங்களுக்கு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு டீசென்ட் அண்ட் ப்ரீமியமான ஃபீச்சருங்க இந்த காருக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல லெதர் ஸ்டிச்சிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே லெதரைட் அப்ஹோல்ஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அண்ட் பிளாக் அண்ட் பீச் இன்டீரியர்ஸ் பார்க்கும்போது இப்போ இந்த காரோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் அதுவும் ஃபுல் டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை. இந்த காரோட ஸ்டியரிங்னு பார்த்தீங்கன்னா இது டாப் அண்ட் மாடல்னால உங்களுக்கு வந்து டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக் டியூல் டோன்னால உங்களுக்கு லெதர் ராப் பண்ணியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட தேர்ட் ரோ பற்றி பார்க்கலாம், சரிங்களா? தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் தி லெஃப்ட் சைட் ரியர் டோரை ஓப்பன் பண்ணிட்டா நீங்கள் செகண்ட் ரோவில் அந்த சிங்கிள் சீட்டை டாப்பிள் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டாப்பிள் பண்ணிட்டா இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதில் அப்படியே பேசஞ்சர்ஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50-50 ஃபோல்டபுள் சீட்ஸாக இருக்குது. அங்கேயே உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க தனியாக. அது போக சின்ன ஒரு ஆர்ம் ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு குவார்ட்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன குவார்ட்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 2 சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பேசஞ்சர்ஸ் உட்கார்றதுக்கு. அது நல்ல டீசெண்டாக இருக்குது. நல்ல டீசெண்டான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கொண்ட நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கேபினாக தான் இருக்குது. சில்ட்ரன்ஸ் இல்லை, கொஞ்சம் பெரியவங்களுமே உட்காந்துக்கலாம். ஒரு 5 feet வரைக்கும் உட்காந்து உள்ளவங்க ட்ராவல் பண்ணலாம். இந்த கர்டன் ஏர் பேக்ஸ் வந்து தேர்ட் ரோ வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான சேஃபான ஃபீச்சராகவும் இருக்குது. தேர்ட் ரோ வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கர்டன் ஏர் பேக் செட்டப்பை. ப்ளஸ் இதோட அந்த ஒரு சின்ன பார்சல் ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு நீடட் ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். இந்த காரோட பூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ரோஸும் வந்து ஓப்பனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்கும்போது ரொம்ப கம்மியாக தான் ஒரு 40-50 liters தான் இருக்கும். நீங்கள் தேர்ட் ரோ வந்து ஃபோல்டும் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ராக்ட் நியர்லி ஒரு 400 liters வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேர்ட் ரோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 520-30 liters வரைக்கும் 530 liters வரைக்கும் நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஆப்ஷனாக இருக்கும் இந்த காரை. நீங்கள் 5 seater யூஸ் பண்ணிக்கலாம், 7 seater யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் வந்து டியூல் டோன் ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு வந்து 17 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.